இலங்கையிலே தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை மற்றும் இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதனிடம் மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களினாலும் இதுவரை நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 123 என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்திருக்கின்றது. இன்று காலை 9 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி 123 பேர் நாட்டிலே உயிரிழந்திருக்கின்றார்கள். இதில் 35 பேர் பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் 51 பேர் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காணாமல் போனோரினுடைய எண்ணிக்கை 130 அதிகரித்திருப்பதோடு 43,000க்கும் அதிகமானோர் இந்த அனர்த்த நிலையினால் பாதிக்கப்பட்ட அதாவது 13,600க்கும் அதிகமான குடும்பங்களைச் சேர்ந்த 43,000க்கும் அதிகமானோர் நாட்டிலே இந்த அசாதாரண சூழ்நிலை சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கின்றது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய இன்றைய எதிர்வு கூறலை பார்க்கும் போது தித்வாத் புயல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அளவில் தமிழ்நாட்டு கரையை அடைந்து அவற்றை கடக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. புத்தளத்திலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்வதற்கான சாத்தியம் அதிகமாக காணப்படுவதாகவும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு சாத்தியம் இருப்பதாக அறிவித்திருக்கிறது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடமேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளில் வீசக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய மக்களுக்கான விசேட அறிவித்தலை பார்க்கும்போது மகாவலி, அத்தனகலுவோயா மற்றும் மகாஓயா, களனி கங்கை, மாணிக்க கங்கைகளினுடைய நீர்மட்டம் அவதான மட்டத்தை அண்மித்திருப்பதோடு உடனடியாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தாழ்நில பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக களனி கங்கை அண்மித்த பகுதிகளில் பாரிய வெள்ளம் ஏற்படுவதற்கான அபாய நிலைமை எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அண்மை காலமாக இலங்கையில், குறிப்பாக கொழும்பு, இலங்கையின் தலைநகர் கொழும்பு பகுதிகளில் பதிவாகாத அளவுக்கு அதிக வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே களனி கங்கை அண்மித்த பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதனால் தாழ்நில பகுதிகளில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இரணைமடு குளத்தினுடைய 14 வான் கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டிருக்கின்றன. தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவம் அறிவித்திருந்தது. கண்டி கொழும்பு பிரதான வீதியின் யக்கள வீதியவத்த பகுதி நீரிலே மூழ்கி இருக்கின்றது. எனவே அந்த பகுதிகளிலும் மேலும் வாகன போக்குவரத்து நிலைமை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மலையகத்தின் பல பகுதிகளில் குறிப்பாக இந்த தொலைபேசிக்கான தொலைத்தொடர்பு நிலைமை பாதிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அங்கு தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற மழையுடன் கூடிய காலநிலை, மண்மேடு சரிவு அபாய நிலைமை தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக 3 நாட்களாக 2 நாட்களுக்கும் அதிகமாக மின் விநியோக தடை கூட மாத்தளை மற்றும் ஹேட்டன் மலையகத்தினுடைய பல பகுதிகளில் ஏற்பட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மின் விநியோக தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய பல இடங்களுக்கு சென்று இந்த சீரற்ற காலநிலையிலும் மக்களுக்கு தேவையான அந்த மின் வசதியை பெற்றுக் கொடுப்பதற்காக இலங்கை மின்சார சபையினுடைய ஊழியர்கள் செயற்பட்டு வருகின்றனர். இலங்கையினுடைய முப்படையினர் முழுமையாக களமிறங்கி பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கைகளிலே சேவையிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அதேபோன்று மின்சாரம், எரிபொருள், சுகாதார சேவைகள், வீதிகள், நீர், உணவு மாவட்ட செயலகங்கள், போக்குவரத்து, பிரதேச செயலகங்கள் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள், ஆம்புலன்ஸ்கள், மத்திய வங்கி, அரச வங்கிகள் மற்றும் காப்புறுதி சேவைகள், தொலைபேசி, நீர்ப்பாசனம், தொலைத்தொடர்பு மற்றும் ஊடகங்கள், தாழ்நிலங்களை மறுசீரமைத்தல் மற்றும் விவசாய காப்புறுதி போன்ற சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதியினால் நேற்று அதிவிசேட வர்த்தமானி கூட வெளியிடப்பட்டிருந்தது. அதேபோன்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரை சந்தித்து பேசியிருந்தார். அதன்போது அனர்த்த நிவாரணங்களுக்காக ஒதுக்கப்பட்ட 1.2 பில்லியன் ரூபாய் மற்றும் மேலதிகமான 30 பில்லியன் ரூபாய்கள் அவசர தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த நிதியை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கும்
வழங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவித்திருந்தார். மேலதிகமாக இந்த பண உதவி தேவைப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது குறித்தும் அறிவிக்குமாறும், எந்த தடையும் இன்றி மக்களுக்கான இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான இழப்பீடுகளை வழங்குவதற்கும் அவர்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்துமாறு அறிவித்திருந்தார். அதேபோன்று இலங்கையில் இந்த டித்வா புயலினுடைய தாக்கம் மற்றும் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான அனுதாபங்களை தெரிவித்திருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கத்தினால் நிவாரண பொருட்கள் ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே 12 டன் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் நாட்டை வந்தடைந்திருந்தன இந்தியாவில் இருந்து. இதேபோன்று டித்வா புயலினுடைய நகர்வானது தமிழகத்தை நோக்கி கடந்து செல்லும் வேளையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகூடிய மழைவீழ்ச்சி பதிவாவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை வானிலை ஆய்வு மையமும் அறிவித்திருக்கின்றது.